வீடு புரோவுடைய எஸ்கே கிருஷ்ணா புரோவுடைய வீடும் காரம் யாருக்கு உடைமையாக வேண்டும்? சொந்தமாகணும், அரசுக்கு சொந்தமாகணும். ரொட்டி மேக்கர் எப்படி போடுவார் சொன்னாங்க. அவரை பார்த்தா அப்படியே வியர்வையெல்லாம் வடியும். அங்கேயும் தொடுவார், இங்கேயும் தொடுவார், அதே கையால ரொட்டியை போட்டு அடிப்பார். இப்படி பொறுமையா அப்படி வீசுங்க. அழகா நீங்க பழகுறாங்களுக்கு ஒரடியா சொல்லலாதுன்னு இந்த பாருங்க, இந்த மாதிரி அழகா பொறுமையா வீசுங்க. இப்படி எடுத்துட்டு இப்படி வீசுங்க. இப்படி வீசி 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 இப்படி ஒட்டு போட்டு இதை தூக்கி இங்க போடுங்க, இதை தூக்கி இங்க போடுங்க, இதை தூக்கி இங்க போடுங்க, இதை தூக்கி இங்க போடுங்க. பரோட்டா மாதிரி இருக்குதா? சரி, இதை வைக்கிறணும். இதை எடுத்து போட்டு இப்படி ஒரு தட்டு இப்படி போட்டு இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. சொட்டா இருக்குதுன்னு. வா, பரோட்டா இப்படிதான் இருக்கணும், பூ மாதிரி இருக்கணும் பாருங்க. இப்படி போட்டு இப்படி தொட்டாச்சு. சட்டப்படி இருக்கிற அப்பச்சோடாவோ என்னது மக்கதான சாமா ஈஸ்டோ எதுவுமே யூஸ் பண்ணல. காசு சுத்தமா இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு தான் போனேன். ஹோட்டலுக்கு போய் சொன்னேன், டெம்பேரிக்கு ரொட்டி அடிக்கிறதுக்கிட்ட மட்டும் வேலை செஞ்சா செய்யலாமான்னு. அந்த ஹோட்டல் முதலாளி சொன்னார், ஓகே எங்களுக்கு கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை அடிக்கிறதா மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு சொன்னார். உடனே செஞ்சு உடனே எனக்கு 3000 ரூபாய் காசு தந்தாங்க. உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க. நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஸ்டாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாய், பக்கத்துல சகான் இருக்குது, மாவு இருக்குது, எங்கால ஒரு ஐட்டம் இருக்குது, என்னதான் பண்ண போறீங்கன்னு யோசிப்பீங்க. நான் நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டில் ஒரு 2-3 நாளைக்கு நாமளே சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நேற்றைய தினம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அப்ப இன்றைய தினம் யோசிச்சேன், பரோட்டா செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் இதை கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. ஏன்னு சொன்னாக்கா நிறைய கடைகளில் ஒரு ஹோட்டலில் போய் பார்த்துருக்குறோம். இந்த ரொட்டி மேக்கர் எப்படி போடுவார்னு சொன்னாக்கா அவரை பார்த்தா அப்படியே வியர்வையெல்லாம் வடியும். அங்கேயும் தொடுவார், இங்கேயும் தொடுவார், அதே கையால ரொட்டியை போட்டு அடிப்பார். நிறைய கண்டிருக்கோம், நீங்களும் கண்டிருப்பீங்க. ஒரு சிலவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு கையில சிகரெட் குடிப்பாங்க, அதே கையால கையை கழுவ மாட்டாங்க, திருப்ப ரொட்டி அடிப்பாங்க. இந்த மாதிரி பார்த்து 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 அழுத்து போச்சு. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மனசே கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி சாப்பாடு, இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஆசைகள் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சதை நானே பண்ணி சாப்பிடுவேன். ஆனால் பரோட்டா போடுறதுக்கு என்ன தேவை? அதுக்குரிய அந்த மாப்பிணைகிறதுக்கெல்லாம் மேசை தேவை, அடிக்கிறதுக்கு அந்த மேசை தேவை, ரொட்டி கல் தேவை, இப்படி நிறைய சாமான் தேவை. இது ஒன்றுமே இல்லாமல் நாம் அன்றைக்கு வீட்டிலேயே பரோட்டா சுட போகிறோம். இது ஒரு இம்போர்ட்டனான வீடியோ. இந்த வீடியோ மூலம் இந்த ஒரு கைத்தொழிலை உங்களுக்கு நிச்சயமாக பழக முடியும். 3000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் எடுக்க முடியும். அப்படி ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் இன்றைய தினம் உங்களுக்கு காட்ட போகிறேன். பரோட்டா சாதாரணமாக எப்படி சுடுறன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு விஷயத்தை பற்றியும் பேசணும். ப்ரோ சம்பந்தமான ஒரு சில விஷயங்களும் இந்த வேலையை செஞ்சு கொண்டே உங்களோட பேச போகிறேன். அதுக்கு முதல்ல
மாவு இருக்குது, மாவு இருக்குது, மாவை பிசைகிறதுக்கு தண்ணி இருக்குது, உப்பு இருக்குது, தேங்காய் எண்ணெய் இருக்குது. ஹோட்டல்களில் எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, அந்த மாவை டக்குன்னு பிசைஞ்சு அப்படியே புளிக்கிறதுக்கு பேக்கிங் பவுடர் இல்லாட்டி அந்த ஆப்பச்சோடா பாவிப்பாங்க. அது பாவிக்கிறதுனால மனுஷனுக்கு என்ன தீங்கு விளைவிக்கிறதுன்னு பார்த்துன்னு சொன்னாக்கா, அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து இருக்கிற ஆட்களுக்கு அப்படியே அதை அல்சரை கூட்டி விடும். அப்படியே எனக்கு கேஸ்ட்ரிக் இல்லை, அல்சர் இல்லைன்னு நினைச்சீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு எதிர்காலத்தில் கேஸ்ட்ரிக்கை உண்டு பண்ணும் ஆப்பச்சோடா, பேக்கிங் பவுடர். அதனால நாம அதெல்லாம் இல்லாம இயற்கையான முறையிலேயே, அதாவது நம்மட டேலண்ட்லேயே மாவுகளை எப்படி பிசைகிறன்ற அந்த விஷயத்திலேயே பிசைஞ்சு நல்லா எடுக்கிற தன்மையிலேயே அந்த மாவு டக்குன்னு என்ன பண்ணும், புளிச்சிடும். இப்போ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து முதல்ல நாம என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, இந்த பராட்டாவை போட ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நம்ம செய்யக்கூடிய வேலை, நம்மளோட கை ரெண்டையும் சவக்காரம் போட்டு நல்லா தேய்ச்சி ஒரு 2 தடவை 3 தடவை கழுகணும். அந்த வேலையை நான் பண்ணிட்டேன். கை ரெண்டும் சுத்தமாக இருக்குது பாருங்க. ரைட். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பாத்திரம், இந்த பாத்திரத்தையும் 2-3 தடவை நல்ல நீரால கழுகி சுத்தம் பண்ணி கொள்ளணும். ஏன்னா நம்ம ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட சொன்னாக்கா, அதுக்கு பிரதான காரணம் சுத்தம் இல்லைன்றதுனால தான் நம்ம சுத்தமாக செய்ய போகிறோம். அப்போ நம்ம அதை சரியாக பின்பற்றணும். ரைட். இப்போ இதையும் கழுகியா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, முதலாவது இந்த மாவை எடுத்து இந்த மாவை வந்து அரிக்கணும். அரிச்சாச்சு, மாவரி பொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு கொட்டி அரிச்சாச்சு. ஒரு கப்பியும் இல்லாமல் சுத்தமாக இருக்குது, கொட்டியாச்சு. ஓகே, மாவை கொட்டிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் சொன்னாக்கா, இதுக்கு தேவைப்பட்ட இந்த உப்பு தண்ணி, இது உப்பு தண்ணி. இந்த உப்பு தண்ணியை வந்து ஒரு கணக்கா இப்படி தெளிச்சு கொள்ள போறோம். இந்த அளவு விட்டா போதும். உப்பு போதான் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா கூடிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம், அதுக்கு தேவைப்பட்ட தண்ணியை இப்படி ஊற்ற போறோம். ரைட். இப்போ இந்த மாதிரி கையால் என்ன செய்யுங்க, கணக்கா அப்படி ஊற்றி நான் பாருங்க, நல்லா பாருங்க. அப்பச்சோடாவோ என்னது மக்கள் என்ன சாமா ஈஸ்டோ எதுவுமே யூஸ் பண்ணலை. இது பொங்குறதுக்கு மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை. பாருங்க, இந்த மாதிரி அழகா எடுத்து பிணைங்க. ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட்ட முடிச்சோன்னாக்கா பிந்தின காலத்துக்கு நம்ம நோயாளியாகவே போயிடுவோம். இப்போ அதெல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கு எத்தனை நோயாளிகளுக்கு தெரியும். நான் இந்த ஹோட்டல் சாப்பாடு பழைய எண்ணெயில் பொரிப்பாங்க, இன்றைக்கு பொரிச்சிட்டு வைக்கிற எண்ணெயில் நாளைக்கு பொரிப்பாங்க, இன்றைக்கு மிஞ்சிரத்தை கட்டி ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, நாளைக்கு அதை சூடு பண்ணி தருவாங்க. இப்படி சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டு தான் இன்றைக்கு நிறைய நோயாளிகளாக மாறிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாவை நல்லா பிசைவோம். அப்படி பிணையணும், நல்லா பிசையணும். நம்மளால் முடிஞ்ச அளவு நல்லா பிசைஞ்சு என்ன ஆகும் சொன்னாக்கா, அந்த டக்குன்னு புளிச்சிடும். அந்த ஆப்பச்சோடா போட தேவையில்லை, ஈஸ்ட் போட தேவையில்லை, போட்டு நோயாளியாக தேவையில்லை. நம்மளால முடிஞ்ச அளவு நம்மளோட மாசியில் நம்மளோட கஷ்டத்திலேயே இதை நல்லா இப்படி தேய்ச்சி எடுக்கணும். நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இந்த இப்படி எடுத்து திருப்பி இதை இப்படி தூக்கி இதுக்கு மேலே இப்படி போடுங்க. இப்படி போட்டு திருப்பி இப்படி அப்படி நல்லா பிசைங்க. என்னடா தம்பி உனக்கு எல்லா வேலையும் தெரியுமான்னு யோசிப்பீங்க. ஒரு காலத்தில் நாம் தனியாக ஒரு ஹோட்டலை ரன் பண்ணி செஞ்சுருக்கிறோம். அனுராதபுர பழைய பஸ் ஸ்டாண்டில் நாம் ஹோட்டல் செஞ்சுருக்கிறோம். ஒரு 2-3 வருஷம் செஞ்சுருக்கிறோம். அப்போ அந்த ஹோட்டல் பெரிய சரித்திரம் உண்டு. ஏன் மூடினு சொன்னாக்கா, அது பெரிய சரித்திரம். அதை விடுவோம் ஒரு பக்கம். மேலே சொல்ல போனால் எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். இப்படி நல்லா பிசைங்க, அப்படி நல்லா பிசைஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவு பிசைங்க. ஒரு 1/2 hour உங்களோட மானசியை அதிலே போடுங்க, உங்களோட கஷ்டத்தை அதிலே போடுங்க. போட்டு இப்படி நல்லா பிசைங்க. ரைட். இது இப்போ நம்ம தனியால் தனி சாப்பிட்றதுக்கு ஒரு 8-10 பரோட்டா வரும். இதில் பார்க்கலாம், 8-10 பரோட்டா தனியாக சாப்பிட்றேன் யோசிப்பீங்க. மிஞ்சினா கொடுப்போம் பக்கத்தில்.
வீட்டில் யாரும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா ரைட். இப்போ இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சிட்டு தானே, பிணைஞ்சது பின்னால் இது தேங்காய் பாருங்க. இந்த தேங்காய் அழகா அப்படி தொட்டு இப்படி தடவுங்க, நல்லா தடவுங்க, பிரச்சனை இல்லை. தேங்காயும் நல்ல சாமான் இல்லை, எல்லாமே நோயை ஏற்படுதுதான். என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றது சாப்பாடே இல்லை. சரி, ப்ரோ சம்பந்தமா என்ன பேசணும்னு சொன்னீங்களே, அதுக்காக நீங்க காத்துட்டு இருப்பீங்கன்னு வெரி சாரி. புரோக்கள் உள்ளுக்கு இருக்கிற காலத்துல என்னென்ன விழா கருத்துகள் போடுவாங்க, ஒரு வீடியோ கொடுக்கும். உங்களுக்கு ஞாபகம் கிடைக்கா? அதுல கொஞ்சம் பேர் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கும் என்ன சொல்றது, புரோக்களுடைய கார், வீடு, புரோவுடைய எஸ்கே கிருஷ்ணா புரோவுடைய வீடும் காரும் யாருக்கு உடமையாக வேண்டும், சொந்தமாகணும், அரசுக்கு சொந்தமாகணும். எப்படி அரசுக்கு சொந்தமாகணும் சொல்லி வயிற்றுச்சல் பிடிச்சி கருத்துக்கள் பதிவிட்டவங்கள்லாம் காணலை. நேற்றைய வீடியோவிலேயே நான் இது சம்பந்தமாக கதைச்சிருப்பேன். நேற்றைய தினம் அவங்க லாஸ்டா இப்போ அப்லோட் செஞ்ச வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க. மட்டக்களப்பில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், அவங்களுடைய பிரயாணம் மிகவும் சிறப்பான பிரயாணமாக அமையணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, என்ன சொல்றது, அக்கினி ப்ரோவுடைய வீட்டுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டாங்க. உண்மையிலேயே பார்க்குறது அந்த வீடியோவை கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அக்னி ப்ரோவுடைய ஃபேமிலியை இறைவேத்தில் தான் நம்ம பார்த்தோம். நான் பார்த்தேன் இறைவேத்தில் தான். நீங்களாம் முதல்ல பார்த்துருக்கீங்களோ எனக்கு தெரியலை. நான் இறைவேத்தில் தான் அக்னி ப்ரோவுடைய வீடோ அவங்களுடைய ஃபேமிலியோ பார்த்துருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப அழகான குடும்பம், உண்மையிலேயே ஒரு சிறப்பான குடும்பம். அந்த மாதிரி இருக்கணும். உண்மையிலேயே பெற்றோர்கள் மிக அமைதியான முறையில் அவங்களோட சுபாவத்தை காட்டினாங்க. மகிழ்ச்சி. அதே நேரத்தில் பார்த்து சொன்னாங்க, இப்போ புரோக்கள் உள்ளுக்கு இருக்கிற காலத்தில் நிறைய பேர் போட்ட கருத்துக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்துருப்பீங்க, இவன் 5 வருஷம் தூக்கி போடணும், இவனுடைய காரு வீடு இதெல்லாம் அரசுக்கு உடைமையாகணும், 9 கோடி ரூபா அக்கௌண்ட்ல இருக்குது, இதெல்லாம் கொள்ளையடிச்ச பணம், என்னென்னலாம் கருத்துக்கள் போட்டாங்க. இப்போ இந்த கருத்துக்கள் போட்ட ஆக்கள்லாம் கொஞ்ச காலமா காணல. ஆக்கல எங்க போயிருக்காங்களோ தெரியாது, எங்க சரி வெளிநாடுகளுக்கு ட்ரிப் போயிருக்காங்களோ தெரியாது. ஆனா இவங்கெல்லாம் இப்ப வாராங்க, இல்லைன்னா வாராங்க நம்மளோட வீடியோக்குள்ள நமக்கும் கண்ணா பின்னமா ஏசி போட்டு பேத்துடுறாங்க. ஒரு சில ஆட்கள் இதுக்கிட்டே யூடியூப் சேனல் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஏசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர். இப்போ அவங்களுக்கு ஒரு அப்செட் ஆயிருக்குது, இப்போ என்ன வீடியோக்கள் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி. சரியோ, மனுஷன் கொஞ்சம் மனுஷனாக வாழ்ந்தா எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் ரைட். ஓகே, இப்போ பார்த்துட்டு சொன்னாக்கா, நம்ம அந்த மாவை பிசைஞ்சு வச்சதானே, இப்போ ஒரு அரை இது வச்சிருக்கோம். அரை ஹவருக்கு பின்னால இது எடுத்திருக்கிறோம். இப்போ அரை ஹவருக்கு பின்னால கொஞ்சம் பார்ப்போம் என்ன நிலைமையில இது இருக்குதுன்னு சொல்லி. பிடிச்சிருக்குது. நம்ம எந்த அளவுக்கு மாவை பிசைகிறோமோ அந்த அளவுக்கு அது சரியான முறையில் புளிக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, இந்த இதுதானே, இதை இப்படி பாருங்க, இப்படி எடுத்து இப்படி ஒரு குழியா எடுத்து நம்ம என்ன பண்றோம், விளங்குதா, இப்படி வைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு குழியா பிடிச்சி வைக்கணும். விளங்குதானே, ரைட். இப்படி வைக்கணும். பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரில் பார்த்ததாரும் இல்லையோ, மலரும் காலை பொழுது முழுமதையும் பிரிந்து போவதில்லையே, நேற்று வரை நேரம் போகவில்லை, உனதருகே நேரம் போதவில்லையே. அப்போ ரைட். சரி,
இதை குழியை பஞ்சம் பார்க்காம இதை வச்சுக்கொள்ளும் அந்த கல் துடைக்கிறதுக்கு, அந்த ரொட்டி போட பிறந்தானே கல், அதை துடைக்கிறதுக்கு இதை பார்ப்போம். ரைட். இப்போ இதை என்ன பண்ண போறோம்னு சொன்னாங்க பாருங்க, 2, 4, 6, 8, 10 பரோட்டா வந்திருக்குது நம்ம பிடிச்ச மாவுக்கு. இந்த 10 குழியை நம்ம அப்படி எடுத்து அப்படி அழகாடி போட்டு ரைட் இப்படி எண்ணெய் தடவப்படும். எப்படி எண்ணெயை பூசி என்ன பண்றோம், இப்படி எப்படி இதெல்லாம் கை தொழிலுங்க. இதை கற்றுக்கொள்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. அப்பப்பப்பா, எத்தனை ஆண்டு காலம் இதுக்காக நாங்க கஷ்டப்பட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வீடியோவில், தம்பி போய் ஏதாச்சும் தொழில் பண்ணணும்னு சொல்லி, தொழில் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில உள்ள சேவிஸ்களை சொல்லப்போனா உங்களுக்கெல்லாம் வேறு. ஹோட்டல் செஞ்சோம் அன்றாதபுர பழைய பஸ் ஸ்டாண்டில் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. எல்லாமே செய்வேன். மரக்கறி ரொட்டி, முட்டை பெட்டிஸ், சம்சா, ரோல்ஸ், வடை, பராட்டா, இப்படி எல்லாமே செய்வேன். ஆனால் இன்றைக்கு பராட்டா மட்டும் சும்மா போடுறேன், நாம் இது தனியாக சாப்பிட்றது தானே. ஒரு நாளைக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அந்த மாதிரி வீடியோக்கள் சொல்லுங்க. ஏனைய அதாவது மீதி பெட்டிஸ் எப்படி போடுறது, பராட்டா எப்படி போடுறது, மரக்கரட்டி எப்படி போடுறது, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா நுண்ணிப்பா நீங்கள் பார்த்துட்டு சொன்னாக்கா சத்தியமாக உங்களால் பழக இயலும். இது ஒன்றும் பெரிய சீன வித்தை கிடையாது. சரி, இப்போ இதை என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் ஊண்டி அப்படி வைக்கிறோம். ரைட். இப்போ இதை மூடி வைக்கணும் ஒரு அரவர். இப்போ இந்த குழியை பிடிச்சி நம்ம ஒரு அரவர், இதுவும் ஒரு அரவர், அரவருக்கு மேலே கிடந்தாலும் பிரச்சனை இல்லை. பொதுவாக ஒரு அரவர் வச்சு எடுத்திருக்கிறோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதை அடுத்த இதில் பார்க்க போறோம். சரியோ? சரி வாங்க. இப்போ இதை அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மேசை ஒன்றுமே இல்லை தானே, அதுக்கும் இன்னொரு சகானை பயன்படுத்த போறோம். அதான் இந்த சகானை. ரைட். அந்த வகையில் முதலாவதாக நம்ம ஒரு குழியை எடுத்து பார்க்கலாம். இப்படி போட்டாச்சு, நல்லா பாருங்க, குழியை அப்படி போட்டாச்சு. எண்ணெயை கொஞ்சம் இப்படி கடாகியாச்சு. கடாகி போட்டு இப்படி ஒரு அமுக்கல் பார்த்தீங்கன்னா குளிச்சிருக்க. அப்படி ஈஸ்ட்டு அப்பச்சோட போட்டால் மட்டும்தான் நான் குளிக்கும் இல்லை. நம்மளோட கஷ்டத்தை அதில் அதிகமாக விதைச்சோம்னு சொன்னாக்கா கூடிய சீக்கிரம் அது குளிச்சிடும். இந்த இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தப்புங்க. அப்படி ரைட். தப்பி போட்டு இப்படி தேய்ங்க, நல்லா இப்படி தேய்ங்க. தேய்ச்சி போட்டு இப்படி எடுத்து அடிங்க. ஒத்த கடை மச்சான், ஒருத்தி மேல ஒரு கண்ண வச்சான். ரைட். எப்படி வருது? இப்படிதான். ஏன்னா இது நம்ம குழியெல்லாம் சிரிச்சு தானே, அதனால ஒரு கணக்கா இப்படி போட்டாச்சு, இப்படி போட்டாச்சு, இப்படி போட்டாச்சு, இப்படி போட்டாச்சு, இப்படி போட்டாச்சு. அதில் ஒரு எண்ணெய் கொஞ்சம் இப்படி தேய்ச்சாச்சு. ரைட். இதை இப்படி தப்பி வைங்க. அடுத்த குழியை எடுங்க. அடுத்த குழியை எடுத்து போட்டு அதே மாதிரி செய்யுங்க. ஒரு நாள் இப்படிதான் நான் கொழும்பு போனேன். அப்போ கொழும்பு போயிட்டு ஒரு சம்பவம் இடம்பெற்றேன். நான் போன பயணம் ஒரு வேற விஷயமா போனது. அப்போ என்ன சொல்றதுன்னு சொன்னாக்கா கைத்தொழில் பெருமதின்றதை சொல்ல போறேன். போன பயணம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின்ல தான் போனேன். அங்க போய் இறங்கி பார்த்தாக்கா பேச காணும், பேஸ் இல்லை. அப்போ என் ஐடி கார்டு, ஐடி, லைசன்ஸ் இதெல்லாம் வந்து நான் எப்பவுமே பேஸில் வைக்கிறது கிடையாது. எந்த பிரயாணம் போனாலும் அதுக்குன்னு வேற யாவது இது வச்சிருக்கிறேன்னு அப்போ அது இருக்குது.
அப்ப என்னடா பண்ணுவோன்னு சொல்லி காசு சுத்தமா இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு தான் போனேன். ஹோட்டலுக்கு போய் சொன்னேன், டெம்பேரிக்கு ரொட்டி அடிக்கிறதுக்கிட்ட மட்டும் வேலை செஞ்சா செய்யலாமான்னு. அந்த ஹோட்டல் முதலாளி சொன்னார், ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை அடிக்குதா மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு சொன்னார். உடனே செஞ்சு உடனே எனக்கு 3000 ரூபா காசு தந்தாங்க வேலை செஞ்சு முடிய. நான் விஷயத்த சொன்னேன், இப்படிதான் நான் அன்றாவதுலேருந்து வந்தேன், பேசு விழுந்துட்டு தான் எனக்கு வேலை தெரியணும், இதை நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு, நீ கூலி தாங்கன்னு சொல்லி போட்டு உடனே வேலை செஞ்சு கொடுத்துட்டு 3000 ரூபாய் காசு தந்தாங்க. அதை எடுத்துட்டு அடுத்த பஸ்ஸில் அன்றாபுரத்துக்கு ஏறினேன். எனக்கு 3000 ரூபாய் கூட தேவையில்லை அன்றாபுரம் பஸ்ஸுக்கு ஏறுறதுக்கு, ஆனால் 3000 தந்தாரு. அப்போ இதான் ஒரு கைத்தொழில் பெருமதி என்று சொல்றது. நம்மளுக்கு எப்படியும் பொழைச்சி போகலாம், இந்த மாதிரி அடிச்சு வைக்கணும், ரைட்? இப்போ இது மாதிரி அடிச்சு இன்னொரு இதுக்கும் ஒரு 15-20 நிமிஷம்னு வைங்க. அப்படி இந்த இந்த விலங்கு தானே, இந்த மாதிரி அடிச்சு இதுக்கும் இப்படி எண்ணெய் தடவை இதே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வைங்க. அதுவும் புளிக்கணும். அது புளிச்சது பிறகுதான் என்ன பண்ணுறது அந்த வீட்டில் காட்டுறேன். இப்படி பொறுமையா அப்படி வீசுங்க அழகா. நீங்க பழகுறாங்களுக்கு ஒரடியா சொல்லலாதானே, இந்த பாருங்க, இந்த மாதிரி அழகா பொறுமையா வீசுங்க. இப்படி எடுத்துட்டு இப்படி வீசுங்க. இப்படி வீசி 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 இப்படி ஒட்டு போட்டு இதை தூக்கி இங்க போடுங்க, இதை தூக்கி இங்க போடுங்க, இதை தூக்கி இங்க போடுங்க, இதை தூக்கி இங்க போடுங்க. இதை அப்படி வெஜாச்சு விளங்குதா? இதை சாஃப்டா நல்லா அடிக்கணும். நல்லா கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, பேப்பர் மாதிரி வரும் வரைக்கும் நல்லா வீசணும். அதான் பீச் ரொட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பீச் ரொட்டி. பாத்தீங்களா? சும்மா போய்க்குதானே ஹோட்டல் உள்ள பேக்கிங் பவுடரு அப்பச்சோடெல்லாம் போட்டு மனுஷன் நோயாளி ஆக்குவாங்க. இதுக்கு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இப்போ இந்த அடிப்படை அப்படித்தா, அந்த அடிப்படை தானே பாருங்க. வீட்டுக்குள்ள சுடுற இல்லை, இது வெளியில நாங்கள் சும்மா ஒரு அடுப்பு ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த முசுப்பாத்தியான்னு சரி ஆக்கி சாப்பிட்றதுக்கு பொடியனுகள் சேர்ந்தாக்கா, யார் சரி கூட்டம் சேர்ந்தாக்கா, இந்த மாதிரி இடத்துல வந்து செஞ்சு சாப்பிட்றது. அதனால அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். கோழி சுடுறதா இருந்தாலும் சரி, பரோட்டா சுடுறதா இருந்தாலும் சரி, எது போனாலும் இந்த மாதிரி ஒரு அடுப்பு ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் சுடுறது. முதல்ல இந்த மாதிரி வெண்ணெய் இந்த இந்த மாதிரி ஒரு கல்லாம் போட போகிறோம். ரொட்டியை பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி பரோட்டா எல்லாம் தப்பி வச்சது. இந்த 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 மாங்குழி நான் வச்சேன் உண்டு லாஸ்டா கல்லு துடைக்க நல்ல அந்த குழியால இந்த மாதிரி அழகா நல்லா சுத்தமா அப்படி துடைச்சிடணும். எப்படி இருக்குது, பொலிசா இருக்குல்ல? ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்னு சொன்னாக்கா, இப்படி தப்பி போட்டு முதல்ல இதுல ஒரு பரோட்டா தான் போடணும் பாருங்க. கிட்டி ஆடுங்க, காட்டு. எப்படி இருக்குது பரோட்டா? பரோட்டா மாதிரி இருக்குதா? சரி, இதை இறக்கிறணும். இதை எடுத்து போட்டு இப்படி ஒரு தட்டு பட்டி போட்டு ஓகே. ஒரு வழியா பரோட்டாவெல்லாம் போட்டுட்டோம். பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ. நீங்க முழுமையா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்களும் இதே மாதிரி உங்களோட வீட்டில் இப்படி ஒரு பரோட்டா போட்டு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்க எத்தனையோ வாலிபர்கள் இன்னைக்கு தொழில் இல்லாமல் இருப்பீங்க. இதை நீங்க பழையன்னு சொன்னாக்கா நிச்சயமா ஒரு ஹோட்டல்ல போய் நின்றா கூட ஒரு நாளைக்கு 3000 ரூபா, 2500 ரூபா, 3500 ரூபான்னு சம்பளம் எடுக்கலாம். இதை நீங்க சரியா பழையன்னு சொன்னாக்கா உண்மையிலே இந்த ஒரு தொழிலை நீங்க பழகலாம். ஒரு கைத்தொழில் பார்க்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லி. இதுக்கு கறி பாதின்னு சொன்னாங்க, ஒரு உரப்பானம் செஞ்சால் தான் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஆனால் நான் வந்து தனியை வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு பெருசாக ஒன்றும் செய்ய முடியல. பருப்பு ஆக்கியிருக்கிறேன் பாருங்க, பருப்பு ஆக்கியிருக்கிறேன்.
அப்புறம் ஒரு ஒர்க் சம்பல் ஒன்று போட்டிருக்கிறேன் பாருங்க. ரைட், இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. சொட்டா இருக்குதுன்னு. வா, பரோட்டா இப்படி தான் இருக்கணும், பூ மாதிரி இருக்கணும் பாருங்க. இப்படி போட்டு இப்படி தொட்டாச்சு. சட்டப்படி இருக்கிற, நல்லா இருக்கிற. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நிச்சயமா இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு என்னத்தை உண்டு பண்ணதுன்னு சொல்லுங்க. தயவு செய்து இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இதெல்லாம் சாப்பிடும் வரைக்கும் உங்களுக்கு காட்ட நான் விரும்பலை. என்னதுன்னா எல்லாம் தனியாக சாப்பிட மாட்டேன். என்னோட நண்பர் இருக்கிறாரு, அவர் வீடியோக்கு வர மாட்டார், அவர் தான் கேமராமேன். பார்க்கலாம், நாங்கள் 2 பேரும் தான் எடுக்கிறோம். நல்ல டேஸ்டியாக இருக்குது. நேற்று ஒரு சாப்பாடு சாப்பிட்டு காட்டுங்க. இன்றைக்கு இந்த நானே செஞ்சு நானே சாப்பிட்டு காட்டுறேன். இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும், பெருமதியான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களோட சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணி உதவிடுங்க மறக்காம. இன்னும் ஒரு காலையில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் நண்பன் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.